வணக்கம் நேயர்களே, ஒரு சிறப்பு நேரலைக்கு அன்புடன் மீண்டும் வரவேற்கிறோம். தற்போது சிறப்பு பார்வையாக வெள்ளத்தில் மிதக்கும் பாகிஸ்தான் என்ற மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன் இது முக்கியமானது என்றால், கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். அந்த அளவுக்கு வெள்ளத்தின் தன்மை தற்போது பாகிஸ்தானையே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் என்று சொன்னால் கூட தவறில்லை. அந்த அளவுக்கு பாகிஸ்தானின் வடமேற்கு பிராந்தியத்தில் தொடங்கி லாகூர், இஸ்லாமாபாத் வரை அந்த வெள்ளத்தின் பாதிப்பு என்பது பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது நமக்கு கிடைத்த விவரங்களுடைய வைத்து பார்க்கும்பொழுது மொத்தமாக 802 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 802 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 1088 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்திருக்கின்றன. இதை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமும் உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையிலே நீங்கள் பார்த்தீர்கள், கைபர், வடமேற்கு பாகிஸ்தான் உள்ள கைபர் பக்துன்வா என்ற பகுதியில் மட்டும் 479 பேர் பலியாகி இருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி, இது மிக முக்கியமான இடம். பலருக்கு இந்த இடம் ஏதோ பார்க்கும் பொழுது ஒரு ஆன்மீக தலம் என்பது மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என்ன ஆன்மீக தலம் தான்? மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலம். இந்த இடத்தின் பெயர் தர்பார் சாஹிப் என்பார்கள். கர்த்தார்பூர், அதாவது பாகிஸ்தான் இந்திய எல்லை பகுதியில் உள்ள கர்த்தார்பூர் இந்த இடத்திலே இந்த இடம் இருக்கிறது. இது சீக்கியர்களின் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலம். சீக்கியர்களுடைய முதல் குருவான குருநானக் தேவ் இந்த இடத்தில்தான் தன்னுடைய கடைசி யாத்திரையை, நித்திரையை கொண்டிருக்கிறார். இங்குதான் அவர் ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் என்பார்களே, அது போன்ற ஒரு இடம் இந்த இடம்தான். இந்த இடத்தில்தான் அவர் இருக்கிறார். எனவே மிக முக்கியமான ஆன்மீக தலத்தில் ஒன்று. ஆண்டுதோறும் சீக்கியர்கள் இங்கு புனித யாத்திரை செல்வார்கள். அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் இந்த தர்பார் சாஹிப் என்ற கர்த்தார்பூர். தற்போது எந்த அளவுக்கு தண்ணீரில் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 9 அடி தண்ணீர், அதாவது சாதாரண 9 அடி தண்ணீர், கிட்டத்தட்ட என்னை போன்று 1.25 மடங்கு என்பார்களே, அந்த அளவுக்கு தண்ணீரிலே மூழ்கி இருக்கிற அந்த இடம். அந்த இடத்திலே யாருமே செல்ல முடியாத அளவுக்கு அந்த ஆன்மீக தலம் கர்த்தார்பூர் தர்பார் சாஹிப் முழுவதுமே தண்ணீரில் மூழ்கியிருக்கிற அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிரத்யேகமாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் மூலமாக, நமக்கு ஏஎன்ஐ ராய்ட்டர்ஸ் மூலமாக அங்கிருந்து கிடைத்த காட்சிகள் தான் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பாதிப்பு என்பது இந்த ஒரு காட்சியே போதும். தண்ணீரின் அளவு எப்படி இருக்கிறது, வெள்ளத்தில் மிதக்கிறது பாகிஸ்தான் என்ற தலைப்பு நாங்கள் வைத்ததற்கு காரணமே இதை பார்த்துதான் வைத்தோம். அந்த அளவுக்கு தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது ஆன்மீக தலங்கள் என்பார்களே, அப்படிதான் மிதந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே தற்போது யாருமே இல்லை. அந்த அளவுக்கு முழுமையாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இந்த தர்பார் சாஹிப். இந்த இடம் மட்டுமல்ல, இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற காட்சிகள் பஞ்சாப் மாநிலம். அதாவது நம்ம ஊர் பஞ்சாபிலும் பெரிய அளவு பாதிப்பு. ஆனால் இது பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதி. பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியிலே அங்கு ஓடுகின்ற நதிகளின் வேகம் தாழ முடியாமல் மண் அரிப்பு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து விழுகின்ற காட்சிகள். அந்த கரையோரத்தில் வைத்த வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த வெள்ளத்தின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு தற்பொழுது பாகிஸ்தான் இராணுவம் முப்படைகளும், அந்த பாகிஸ்தான் முப்படைகளும் தற்போது மீட்பு படையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கு இருக்கும் நதிகள். அங்கு தற்போது சிந்து நதியின் கிளை நதிகளான பியாஸ் நதியாகட்டும், சட்லஜ் ஆகட்டும், அதே போன்று ராவி ஆகட்டும், செனாப் ஆகட்டும் ஆகிய நதிகள், ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் என 5 கிளை நதிகளும் தற்பொழுது அபாய அளவை மீறி தற்பொழுது அங்கு கரை புரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டிருப்பதால் கரைகளே தெரியவில்லை. நகரங்களில் எல்லாம், கிராமங்களில் எல்லாம் தற்பொழுது தண்ணீர் மயமாக ஆறுகளாகத்தான் இருக்கின்றன பாகிஸ்தானில். அந்த வீடுகள் விழுகின்ற காட்சி முழு திரையிலே பாருங்கள். எந்த அளவுக்கு பாதிப்பு! அந்த கரையோரத்தில் இருந்த வீடு அப்படியே உடைந்து சிதறி அப்படியே அடித்து செல்கிறது. அந்த அளவுக்கு அந்த வேகம், ஆற்றினுடைய வெள்ளத்தின் வேகம் மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது. இதுவும் ஏஎன்ஐ ராய்ட்டர்ஸ் மூலமாக, சிறப்பு உதவியின் மூலமாக நாம் இந்த காட்சிகளை பெற்று தற்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகின்ற இடம் இந்த இடத்தை பார்த்தால் நீங்கள் மழையே இல்லாத போன்று இருக்கும். தற்போது அணை கரைகளை எல்லாம் வெடிகுண்டுகளை வைத்து பாகிஸ்தான் ராணுவம் தற்போது உடைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், வெள்ளத்தின் வேகம் காரணமாக அணைகள் உடைந்து விடக்கூடிய நிலைமை அங்கு காணப்படுகிறது. இதையடுத்து ராணுவம் தற்போது அணை கரைகளை குண்டுகளை வைத்து, வெடிகுண்டுகளை வைத்து உடைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ட்ரோலபிள் பிளாஸ்ட் என்று கூறுவார்கள்.
இந்த கண்ட்ரோலபிள் பிளாஸ்ட் மூலமாக அந்த அணை கரைகளை உடைத்து நீரின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறாள். இல்லை என்றால் அணைகளே உடைந்து மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்பதால் சிறு அழிவாக இருக்கட்டும் என்பதற்காக அந்த அணைக்கரைகளை வெடிகுண்டுகளை வைத்து உடைக்கின்ற காட்சிகளும் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்து அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் மட்டுமல்ல, அடுத்தது இந்த மீட்பு பணிகள், எப்படி அந்த மீட்பு பணிகள், அந்த வெள்ளம் வந்து பலருக்கு ஏற்கனவே பல முறை தகவல் சொல்லியும் பலர் வழக்கம் போல சிலர் நானெல்லாம் நீச்சல் அடித்து தப்பித்து விடுவேன் என்பார்கள், அது போன்ற சிலர் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை பாகிஸ்தான் இராணுவத்தினர் அந்த மீட்கும் காட்சிகள், ஹெலிகாப்டரில் சென்று மீட்கும் காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் காட்சிகளாக, எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளாக இந்திய தொலைக்காட்சிகளை, செய்தி தொலைக்காட்சிகள் முதல் காட்சிகளாக நாம் இந்த காட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் பிரத்யேகமாக இந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் அந்த தனி ஆளாக மாட்டிக்கொண்டு வருப்பவரை தற்போது மீட்கின்ற காட்சிகளை நாம் ஹெலிகாப்டர் மூலமாக பாகிஸ்தான் இராணுவம் மீட்கின்ற காட்சி தற்போது நாம் பார்க்கிறோம். இந்த காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக ஃபர்ஸ்ட் ஆன் என்ற வகையில் நமக்கு கிடைத்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகளையும் விட்டு வைக்கவில்லை. இந்த மேக வெடிப்பும் காட்டாற்று வெள்ளமும் என்பார்களே, அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்க போகும் காட்சி உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காட்சி என்கிறார்கள். அப்படி ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். பாருங்கள், எத்தனை கால்நடைகள், நூற்றுக்கணக்கான கால்நடைகள் அடித்து செல்லப்படுகின்றன. சில கால்நடைகள் நீந்தி கரையேறுகின்றன, பல கால்நடைகள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகின்றன. எனவே கணக்கில்லாத அளவுக்கு கால்நடைகளை அடித்து சென்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானிலே ஓடுகின்ற வெள்ளம். இது பாகிஸ்தானில் மட்டுமல்ல நேயர்களே, இதே போன்ற காட்சி இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் பிராந்தியம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பஞ்சாபிலும் ஜம்முவில் ஏற்பட்டிருக்கு. இமாச்சல், ஜம்மு, அதே போன்று பஞ்சாப், ராஜஸ்தானின் சில இடங்களிலும் கூட இதே போன்ற வெள்ள பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்கிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போது பாகிஸ்தானை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற காட்சி, கால்நடைகளை பார்த்த நாம் வெள்ளத்தின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம். தற்பொழுது ஒரு பாலத்தின் கீழே அந்த வெள்ள நீர் வருகின்ற வேகத்தை பாருங்கள். பார்க்கும்பொழுது நிச்சயமாக நாம் அச்சமடைவோம். அந்த அளவுக்கு அந்த கை கால்களெல்லாம் நடுங்கும் என்பார்கள், அது போன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சென்னை வெள்ளத்தை பார்த்தவர்கள் இதை பார்த்து சென்னை வெள்ளத்தை அடையாறிலும் கூவமாற்றிலும் அந்த பாலத்தின் கீழே அடித்து கொண்டு வேகத்தில் ஓடிய பொழுது அந்த ஆடுகளை பார்க்கும்பொழுது எல்லோரும் பயந்தார்கள். அழகாக ஓடுகின்ற நீரை பார்த்து பயந்தார்கள். ஆனால் தற்பொழுது நாம் அதே போன்ற ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கோம். எந்த அளவுக்கு வேகத்துடன் அடித்து செல்லப்படுகின்ற காட்சிகள், கண்ணில் பட்டதை எல்லாம் சுருட்டி கொண்டு செல்லும் சுனாமியை மிஞ்சும் அளவுக்கு தற்பொழுது இந்த வெள்ள காட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த சட்லஜ் நதியின் வேகம்தான் இது. இதே போன்ற வேக காட்சிகள் ஒரு நதி சட்லஜ் மட்டுமல்ல, சிந்து நதி, சிந்து மிகப்பெரிய நதி சிந்து நதி, அதனுடைய துணை நதிகளாக கிளை நதிகளாக இருக்கும் ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் என்ற ஆகிய 5 நதிகளும் நாம் வரலாற்று புவியியல் பாடத்தில் எல்லாம் படித்திருப்போம். இந்த 5 நதிகளும் தற்பொழுது பொங்கி வருகின்றன. பொங்கி வரும் கங்கை என்பார்களே, அது போன்று பொங்கி வரும் சிந்து நதி என்பார்களே, அது போன்று தற்பொழுது இந்த நதிகள் ஒவ்வொன்றும் பொங்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காட்சிகளால் பாகிஸ்தானே தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறது, வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள், வெள்ள காட்சிகளை நாம் பல்வேறு காட்சிகளாக பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களிலிருந்து, அதாவது கைபர் பக்துன்வா பகுதி, பஞ்சாப் பிராந்தியம், சிந்து பிராந்தியம், பலுசிஸ்தான், ஜில்ஜிஸ் பல்திஸ்தான், POK பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி, தலைநகர் இஸ்லாமாபாத் என ஒவ்வொரு இடங்களிலிருந்து வருகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய காட்சிகள் அனைத்துமே தற்போது ஒவ்வொன்றாக நாம் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு பாதிப்பு பாகிஸ்தானை இந்த வெள்ளம் புரட்டி போட்டிருக்கிறது என்று. பாகிஸ்தானில் இது போன்ற மேக வெடிப்பு, காட்டாற்று வெள்ளம் எல்லாம் ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த முறை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது உயிரிழப்பு மட்டுமல்ல, சேதங்களும் பெரிய அளவில் இருக்கிறது, பெரிய இழப்பாக இருக்கிறது என்பதுதான் தற்போது பல வெளிநாடுகள் தயவு செய்து வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு எச்சரிக்கை ஒலியை கொடுத்திருக்கிறார். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்டே இன்டோர்ஸ், வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும்.
அவாய்ட் டிராவல், தேவையின்றி வெளியே வர வேண்டாம், வெளியே பயணிக்க வேண்டாம். கீப் அவே ஃப்ரம் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது நதி ஓட்டங்கள் உள்ள இடங்கள், நீர் ஓட்டங்கள் உள்ள இடங்கள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி பாகிஸ்தான் இந்த செல்ஃபி மோகம், பாகிஸ்தான் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த செல்ஃபி மோகம் இருக்கிறது. தற்பொழுது போய் செல்ஃபி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வெள்ளத்தின் அருகே நின்று. அதிலே பலர் பலியாகியும் இருக்கிறார்கள் என்பதுதான் துயரமான ஒரு செய்தி. இருந்தாலும் அதை பலரும் கேட்பதில்லை. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய பேரிடர், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உடனடியாக அனைவரும் வீட்டிற்குள்ளே இறங்க, தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என உத்தரவை போட்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே 115 கிராமங்கள் முற்றிலுமாக மூழ்கியிருக்கின்றன. பாகிஸ்தானில் மட்டும் எல்லையோர பகுதிகளில் மட்டும் 115 கிராமங்கள் முற்றிலுமாக மூழ்கி இயல்பு நிலை என்பது முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. அதுவும் தண்ணீரிலே மூழ்கி போய்விட்டது என்பார்கள். 3 லட்சம் பேர் வரை இதுவரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல், சியால்கோட், நரோவால், லாகூர் ஆகிய இடங்கள் எல்லாம், சியால்கோட்டில் மட்டும் 22 சென்டிமீட்டர் மழை கடந்த 36 மணி நேரத்திலே, நரோவாலில் 10 சென்டிமீட்டர், லாகூரிலே 6 சென்டிமீட்டர், லாகூரில் கூட விட்டு வைக்க, லாகூரிலும் 6 சென்டிமீட்டர், இஸ்லாமாபாத்தில் கூட 4 பேர் பலியாகி இருக்கிறார் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே. எனவே பாகிஸ்தானின் அனைத்து இடங்களிலும் மழை வெள்ளம், காட்டாற்று வெள்ளம், அதே போன்று மேக வெடிப்பு என தொடர்ந்திருக்கிறது. இதிலே துயரம் தரக்கூடிய, அச்சம் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், மேலும் 2 தினங்களுக்கு, அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழையின் வீச்சு அதிகமாக இருக்கும், கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும், தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை, நல்லெண்ண அடிப்படையிலே ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தார்கள். இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சரியான நேரத்திலே வெளியேற்றப்பட்டனர். இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து ஓடி வருகின்ற தண்ணீரை சிக்கி சிதறியிருப்பார்கள், மாண்டு போயிருப்பார்கள். ஆனால் தற்போது மீட்கப்பட்டதற்கு இந்தியாவின் நல்லெண்ண அடிப்படையில் கொடுத்த தகவல் மிக முக்கியமாக இருந்தது. எது எப்படி இருப்பினும் மிகப்பெரிய சவாலை பாகிஸ்தான் எதிர்நோக்கி இருக்கிறது. எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதற்கு பதில் அடுத்த சில தினங்களில் நமக்கு தெரிய வரும். இருப்பினும் வெள்ளத்திலே தற்போது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான், கிட்டத்தட்ட மிதக்கிறது பாகிஸ்தான் என்றே சொல்லலாம். நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரில் சந்திப்போம். நன்றி.